நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி. நெடுங்காலமாய். நெடுங்காலம் என்னன்னு தெரியுங்களா? இது இடப்பட்ட காலம் இல்ல. நெடுங்காலம் ரொம்ப நாளா மாறாததை சொல்லுவாங்களே தமிழவங்க, ரொம்ப சொல்லுவாங்க பார்த்து, பாலா பூச்சி. தமிழங்களை பார்த்து எழுதுனாங்கன்னு என்னன்னு தெரியல அந்த வார்த்தையை. தமிழ்ல இது படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சொல்லுவாங்களே பாலா போன மனுஷன், அவனை என்ன ஆச்சுன்னா வீணா பூச்சின்னு அர்த்தம். பக்கத்தில் சொல்லுங்க, வீணா போச்சு. நிறைய பேர் உங்களை வீணா போச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? இது வீணா போணுச்சு, அப்புறம் காணாம போச்சு, அப்புறம் ஒன்றும் பயன்படுத்த முடியாம போச்சு. இது கதை தான் நமக்கு தெரியுமே. வேதம் சொல்லுது, அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சபையில ஒரு யூனிக்கான ஒரு பிளெஸிங்கை வச்சிருக்கிறாரு. பாலா போனவங்களை கற்ற இடமாக இந்த சபையை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வெடிக்கிற கட்டத்துல, கெட்டு போற கட்டத்துல, வெடிக்க போது பாசன்றாங்களே, அவங்கள கர்த்தர் இங்க கொண்டு வந்து வெடிப்பை நிறுத்தி, என்ன வேறு ரூட்டை பிடுங்குவோன்னு சொல்லி வேரை பிடுங்குகிறவர்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படியே பேசினாருங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஆமா ஆண்டவரே, நாங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி பாலா போய் தான் இருக்கிறோம் ஆண்டவரே. இல்ல தம்பி சொன்னார்ல, டிசிப்ளின் நமக்கே தேவை. நமக்கு டிசிப்ளின் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஒரு தடவை ரயிலில் 2 பேர் போனாங்களாம். அந்த ரயிலில் கூட போனவன் பார்த்துட்டான், அவர் பெட்டியில் நிறைய பணம் இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், அவரை மாதிரியே பெட்டி ஒன்று வாங்கிக்கிட்டு அவர் கூட பிரயாணத்தில் போய் அப்படியே தூங்குற வேலையில் பெட்டியை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானோடு திருடன் போயிருக்கிறான். அந்த திருடன் வராருன்னு அறிஞ்ச அந்த ஓனரு, இவர் தூங்குவோன்னு எதிர்பார்த்தா அவன் தூங்கிட்டான். இவர் என்ன பண்ணிட்டாரு, பெட்டியை மாற்றி வச்சுட்டாரு. இந்த பெட்டி அங்கே வச்சு திருடனுடைய பெட்டியை போட்டு படுத்திருக்கிறாரு. படுத்து கொஞ்ச நேரம் கொரட்டை விட்டு தூங்கும் போது திருடன் நினைச்சான், கொரட்டை விட்டு தூங்குறாரு, பெட்டியை ஜாடையை அழுட்டு போயிடலான்னு சொல்லி இவனோட பெட்டியை கொண்டு போய் அங்கே வச்சு அவரோட பெட்டியை அவன் தூக்கிட்டு போயிட்டான். போய் திறந்து பார்க்குறான், அவன் பெட்டியை திறந்து பார்த்துருக்கிறான். அப்புறம் சில வேளையில் ஆண்டவர் திருடுகிறவருக்கு கையிலே பணத்தை கொடுப்பதை போல சில வேளை நம்மகிட்டே கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் தான் பயமே வரும். என்ன பயம் வரும்? ஒரு மீட்பர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். காக்கா திருட்டு பறவை தானே, ஆனால் அந்த பறவை தான் எலியாவுக்கு சாப்பாடு திருடாமல் கொண்டு போகுது. கரம் தட்டி கொடுக்கலாம். ஏன்னா எத்தனையோ பறவை இருக்குது. ஆண்டவர் சில வேளை பிரியமானவர்களை கர்த்தர் சொன்னார், இந்த ஆண்டினுடைய காரியம் என்ன தெரியுமா? இப்போ அனுப்பப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அனுப்பியாச்சு, சும்மா வருஷம் அனுப்பிட்டு இருந்தால் என்னதான் கதை? இப்போ அனுப்பப்பட்டவங்க ஒரு வேலை செய்யணும்ல. அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்ட போறோம். இந்த வருடம் 2026 ப்ரொஃபஸியா உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் பாலாய் கிடந்தவர்களை சபை கட்ட போகிறது. பெரிய கரம் தட்டி தேவனை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இது நடக்க தான் போகுது. ஆமீன் சொல்லுவோமா? இவர் மாறுவாரா? அவர் தான் மாறுவாரு. பஸ் இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரு தான் மாற போறாரு. பஸ் ஜோக் பண்ணாதீங்க பஸ். ஆமென். ஜோக் பண்ணல, வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிற அவர்கள் நெடுங்காலம். நெடுங்காலம் என்னது? ரொம்ப வருஷம் மாறாதவங்க. பச இவர் கூட்டு போவாத சர்வீஸ் இல்லை, இவர் கூட்டு போவாத டெலிவரன்ஸ் கூட்டம் இல்லை, இவருக்காக நான் போடாத உபவாசம் இல்லை. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவங்க முகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும், பாவம். சரி இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டேன் பாஸ்டர். என்ன எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன்னா எதுவுமே வாழ்க்கை முறைக்கு வரலை. ஆனால் 2026 நீங்கள் எதெல்லாம் மூடனீங்களோ, எதெல்லாம் பாலா போச்சோ, எதெல்லாம் திறக்காதோ, அது எல்லாம் திறக்கப்பட போகிறது. ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி சபையில் டிக்ளேர் பண்றேன். அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி. கட்டினா என்னதுங்க? கட்டினா என்னது? பில்னா என்னது? உருவாக்க போகிறார். நீங்க நிறைய பேர் கர்த்தர் உருவாக்க போறாரு. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பாருங்க, இந்த 2026 வசனத்தின் படி நீங்க வாழ்ந்தீங்க, கர்த்தருக்காக வாழ்ந்தீங்க. அவன் சொல்றான், இவன் சொல்றான், எவன் பேச்சையும் கேட்காதீங்க. நாளைக்கு அவனும் கிளம்பிடுவான். ஆனா மாறாத வார்த்தை ஒன்று இருக்கிறது, பாலாய் கிடந்தவைகளை கட்ட போகிறது. பெரிய கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்தது, பூர்வத்தில் உங்க கையிலேயே கொடுத்துட்டேன் புக் மார்க். அழகா இருக்குதா? அதுல நாங்க இருப்போம் பாருங்களேன், தூக்கி நீங்க வீசிடாதீங்க. ஆமாம்,
ஏன் ஃபோட்டோ வச்சுன்னா தூக்கி வீச மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி பாவம்லாம் பாஸ்டருடைய ஃபோட்டோ இருக்குது, வீசிட்டா குப்பையில், அதனால தான் ஃபோட்டோ ஏன் வச்சுன்னா கொஞ்சம் பைபிளையாச்சும் வைப்பீங்கன்னு தான். என்ன ஃபோட்டோ இருந்தால் வீச மாட்டீங்களா? உங்கள் பிள்ளை ஃபோட்டோ இருந்தால் வீசிடுவீங்களா? டக்குன்னு எடுத்துகிட்டு ஃபைலில் வச்சுருவீங்களே பிள்ளை. அந்த மாதிரி பாஸ்டர் யாராவது பிள்ளை நினச்சிங்கன்னா இந்த பிள்ளையை தயவு செய்து சங்கீதம் 91 பக்கமாக வச்சுருங்க, வச்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் கொடுத்துருக்குறோம். எல்லாரும் ஃபோட்டோ வச்சேன், இடமே பத்தலை. சரி பரவாயில்ல, நம்ம மட்டும் இருப்போம், நமக்குள்ள தானே எல்லாமே இருக்கிறாங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதில் போட்டிருக்கேன் பாருங்க, ப்ராமிஸ். அதில் ஒரு 3 வார்த்தை கொடுத்துருக்கேன் பாருங்க. ரீபியூல், ரீப்ளேஸ், ரிஸ்டோர். 3 R இருக்குது. டபுள் ஆர்னா ரோல்ஸ் ராய்ஸு, இது ட்ரிபிள் R ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாம், 3 இன்னைக்கு இந்த வருஷம் செய்ய போறாரு. முதல்ல என்ன பண்ண, ரீபியூல் பண்ண போறாரு. ரீபியூல்னா என்னது? பில் பண்றது வேற, ரீபியூல் பண்றதுன்னா மீண்டும் கட்ட போகிறார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சபையை ரீபியூல். மறுபடியும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயா பிள்ளைங்களாம் உட்காருங்க. 2வது, பூர்வத்தில் நீர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதியதாய் கட்டுவார்கள். ஓ, என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல இந்த வார்த்தையை. ஆண்டவரே, நாங்களாவது கட்டுறதாவது, எங்களே ஒரு ஆள் கட்டணும் போல தான் நாங்கள் இருக்கிறோம். கத்த சொல்ற, நீங்கள் தான் கட்ட போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேருக்கு நம்பிக்கை வரல நினைக்கிறேன். ஆனால் ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறீங்க. செய்வார் செய்வார், செஞ்சாலும் செய்வார், செஞ்சாலும் செய்வார்ல, செய்ய தான் போறாரு. ஆமென். ஸோ இந்த ஒரு விதமான மகிமையை இந்த 2026 கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க? வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஓப்பனாக இந்த வசனத்தை கொடுக்குறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நீர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சபையின் மேல, எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் மேலையும் இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன். நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா அப்படியே இந்த வார்த்தை உங்க மேல வந்து அமரும். ஆமென். ஒரு வாரமா ஒரே போராட்டம் இந்த வார்த்தைக்குள்ள. ஆண்டவரே, கன்ஃபார்மா இதுதானா, கன்ஃபார்மா இதுதானா, கன்ஃபார்மா கட்டுவீர்கள்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. கட்டுவீங்க. எப்படி கட்டுவீங்கன்னா புதிதாக கட்டுவீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, புதிதாக கட்டப்படும். ஏன்னா நிறைய பேர் எதுவுமே கட்டி பாதியில் உடஞ்சி போய் கிடக்குது. நம்ம வாழ்க்கையே உடஞ்ச வாழ்க்கை. எத்தனை பேருக்கு தெரியும்? என் வாழ்க்கை எனக்கு தெரியும். பாலா கடைஞ்ச வாழ்க்கை கர்த்தர் கட்டியிருக்கிறாரு. ஆனால் அந்த பாலான வாழ்க்கையை யாருமே பார்க்க வரல. பாலான பங்களா யாரை பார்க்க போவீங்களா? வாங்க சார், எல்லாம் பாலான பங்களாவை பார்க்க போவோம். அங்கே எலியும் சர்பம் தான் இருக்கும். அதை யாராவது பார்க்க போவோமா? ஏதோ அகோங்க வீடு பக்கம்னா பார்க்க போனால் ஆசைப்படுவோம். ஏன்னா வீடு எப்படி இருக்குது? மாளிகையாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த பாலான பங்களாவை மாளிகையாக மாற்றுற மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. எத்தனை பேருக்கு இந்த கிமயான் சிட்டி தெரியும்? இப்போ வந்து பெரடைமோல ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? பாலா போய் கடந்த பங்களாவாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, அந்த பக்கத்து என்டர் ஆகுனா ஒரு ஆள் தான் பார்த்துருக்காரு பிள்ளைக்கு. பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? சில பேர்லாம் சொன்னாங்க, பஸ் அங்கே ஆவிலாம் இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஆவிலாம் விரட்டி. சில பேர் சொன்னாங்க, பஸ் ஒயரிங்லாம் சவுத்தோட வட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி பஸ் செய்ய போறானுங்க? உண்மையில தெரியுங்களா, அந்த ப்ராஜெக்ட் எடுத்தவன் பயங்கரமான பிரில்லியன்ங்க. பிரில்லியன் உண்மை. நான் போய் பார்த்தேன், ஒயரெல்லாம் சவுத்தோட சப்பையா ட்ராக் அடிக்கணும், வட்டிட்டு போயிட்டானுங்க. அதுக்கு நீங்கள் தனியாக கேசிங் வச்சு வெளியே ஒயரிங் ஓட்ட முடியும்? இல்லை, எல்லாத்தையும் உடைக்கணும். உடைச்சாங்க. கட்டண பில் உங்களுக்கு தெரியுங்களா? புதுசாக கட்டுறதுக்கும் கட்டப்பட்ட பில்டிங்கை மறுபடியும் உருவாக்குறது ரொம்ப டாஃபான காரியம். நம்மளாம் இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளாயிட்டோம். நம்மளை மறுபடியும் உருவாக்குறது டாஃபான காரியம். ஆனால் கர்த்தருக்கு அது லேசான காரியம். இந்த வார்த்தையில் அதிகமாக என்கிட்ட பேசப்பட்ட வார்த்தை, நான் ஜனங்களை மாற்ற போகிறேன். எல்லாரும் என்னென்னமோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர், எப்படி ஆண்டவர் இந்த கூட்டத்தின் இந்த வட்டத்தின் மத்தியில் இது எப்படி என்டர் ஆகும்? நான் என்டர் ஆக்குவேன்.